வணக்கம் சென்னை மக்களே, நம்ம குன்றத்தூர் முருகன் கோவில் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்க்கலாமா? இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலை தென்தணிகை முருகன் என மக்கள்லாம் அழைக்கிறாங்க மக்களே. அது ஏன்னா திருப்போரூர்ல தாருகா அசுரனை வதம் செஞ்ச பிறகு முருகன் மகிழ்ச்சியோடு திருத்தணி செல்லும் போது செல்லும் வழியில ஒரு மலையில் அமர்ந்து தியானம் மேற்கொள்றாரு. இவர் தியானம் மேற்கொண்ட மலை தான் இன்னைக்கு குன்றத்தூர் மலை என மக்கள் அழைக்கப்படுது மக்களே. இந்த குன்றத்தூர் என்ற பெயர் எப்படி உருவானதுன்னா, இந்த ஊர்ல சிறு சிறு குன்றுகள் அதிகமா இருந்தனாலேயே குன்றத்தூர்னு அழைச்சாங்க. இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலை திருத்தணி முருகன் இருக்கும் திசையை நோக்கி வடக்குல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க மக்களே. இதனாலேயே இந்த குன்றத்தூர் முருகனை தென்தணிகை முருகன் என மக்கள் அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு நீங்க போகணும்னா 84 படிகளை ஏறி போனாதான் குன்றத்தூர் முருகனை பார்க்க முடியும். இந்த கோவிலை 12ஆம் நூற்றாண்டுகள்ல 2ஆம் குலோத்துங்க சோழனால கட்டப்பட்டது மக்களே. இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஆன்மீக சிறப்பு இருக்கு மக்களே. இந்த கோவில் அமைந்துள்ள அரச மரத்துல தொட்டில் கட்டி வழிபட்டாங்கன்னா நம்ம நினைச்சதான் நடக்கும் என்பது ஆன்மீகத்துல கூறப்படுது. மக்களுமே இதை முழுசா நம்புறாங்க மக்களே. முருகன் என்றாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் மலை கோவில்கள் அமைந்துள்ள முருகனை நம்ம எல்லாருமே விரும்பி போய் பார்ப்போம். அந்த வகையில நீங்க எத்தனை பேர் இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சென்னையில் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.